டிஎன்பிஎஸ்சி வினாவளியில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஹூணர்கள் என்பவர்கள் யார்? ஹூணர்கள் என்பவர்கள் நாடோடி பழங்குடியினர் என்று அழைக்கப்படுகின்றனர். இவர்களுடைய மாபெரும் தலைவரான அட்டிலாவின் தலைமையில் ரோமபுரியையும் கான்ஸ்டாண்டினோப்பிளையும் இவர்கள் பேரச்சத்திற்கு உள்ளாக்கினர். ரோமபுரி என்பது அதிகமாக கிறிஸ்துவர்கள் நிறைந்த பகுதி, கான்ஸ்டாண்டினோப்பிள் அதிகமாக இஸ்லாமியர்கள் நிறைந்த பகுதி என்பதால் இந்த பகுதிகளை இவர்கள் பேரச்சத்திற்கு உள்ளாக்கினார்கள். அது மட்டுமல்லாமல் இவர்களோடு தொடர்புடைய வெள்ளை ஹூணர்கள் மத்திய ஆசியா வழியாக இந்தியாவை வந்தடைந்தனர். இவர்களுடைய தொடர் படையெடுப்புகளின் காரணமாக எல்லையோரம் காணப்பட்ட நாடுகளுக்கு அதிகமான தொந்தரவுகளை வழங்கினர். குறிப்பாக ஸ்கந்தகுப்தரை தோற்கடித்த இவர்கள் மிகப்பெரிய மாபெரும் தலைவரான தோரமானர் என்பவர் மத்திய இந்திய பகுதிகளை பரவி அங்கு தன்னைத்தானே அரசர் என முடிசூட்டி கொண்டார். அவரை தொடர்ந்து அவருடைய மகன் மிகிரகுலர் ஆட்சி செய்தார். முடிவில் மத்திய இந்திய பகுதிகளில் மாலவத்தை ஆட்சி செய்த யசோதர்மன் என்பவர் இவருடைய ஆட்சிக்கு இவர்களை தோற்கடித்து இவர்களுடைய ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. குறிப்பாக ஹூணர்களுடைய படையெடுப்பு குப்த பேரரசின் வீழ்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது அப்படின்றத இங்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஹூணர்கள் என்பவர்கள் மத்திய ஆசிய பகுதிகளிலிருந்து வந்தவர்கள் என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ளலாம். இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ளவும் டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான வினாவிடைகளை தெரிந்து கொள்ளவும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.